is the exact center point. இது வந்து நமக்கு சென்டர். மார்க்கிங் கொஞ்சம் பிளரா தெரியுது. எந்த கலர்ல போட்டா கூட மார்க்கிங் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது சென்டர். ஓகே, இங்க நம்ம 2 inches. ஓகே, இந்த பக்கம் 2 inches. Every 2 inches for line draw பண்ணிக்கோங்க. இங்கே 2 inches, இங்கே 2 inches. Okay, line length should be மேலேருந்து shoulder length. Okay, shoulder length it should be nearby apex point. இல்ல அதுக்கு ஒரு 1 inch கீழே கூட எடுத்துக்கலாம். ஓகே, இங்க என்னன்னா எனக்கு apex point வந்து 9.5 10ல தான் வரும். நான் 11 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ओके, इங்கே 11. ओके, देखो लाइन का लेंथ रहेगा एपेक्स पॉइंट से नीचे. एपेक्स पॉइंट यहाँ 9.5 या 10 आ रहा है, मैं यहाँ 1 इंच ज्यादा कर दिया. ओके, एपेक्स पॉइंट का मतलब डॉट पॉइंट. एपेक्स पॉइंट अन्ना यारुक्कावदु पुरियलना डॉट पॉइंट. ओके, डॉट पॉइंट लेंदु और 1.5 इंच कीड़े. ओके, बाद में इस तरह भी वैसे ही कर दीजिए. 11. ओके, 11 11. ओके, இந்த 11 11 லைனை இப்படி டிரா பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா. ஆனா நமக்கு இந்த ப்ளீட் லென்த் இவ்வளவுதான் வரணும். ओके, सेंटर पॉइंट लेंदु एवरी 2 इंचेस. ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்றேன் நான். ओके, ये बहुत आसान मेथड बता रहा हूँ. एपेक्स पॉइंट से 2-2 इंच पे आप मार्क कर लीजिए. இப்போ நீங்க இது சென்டர் இது. ஓகே, நமக்கு இங்க இன்வெர்ஸ் பாக்ஸ் ப்ளீட் வேணும். சோ இந்த ப்ளீட் நம்ம 2 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிருக்கிறோம்ல. ஓகே, கரெக்ட் இந்த லைனை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சென்டர்ல மார்க் பண்ண லைன். இப்போ வந்து நீங்க 1 inch எடுத்து இங்க லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்க இருந்து நமக்கு எவ்வளவு லென்த் வேணும் அவ்வளவு வரைக்கும் தச்சுக்கோங்க. போங்க, இங்க இருந்து இப்படி ஒரு ஸ்டைல் போட்டுட்டு எடுத்து வாங்க. வரேன் நான், ஒரு நிமிஷம் பாருங்க. ఓకే, ఇక్కడ నుంచి ఇడికి ఆ మిషన్ పుట్టు పెట్టుకుందాం. ఇంత కూడా బెండ్ అవ్వదు. ఇక్కడ రఫ్ కోడ్ இங்கேருந்து இங்க வரைக்கும் வந்து ரஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருச்சா? ఆ లైన్ దాటి క్రాస్ అవ్వదు, మెల్లిగా స్లో చేసుకో. రఫ్ కొట్టావా ఎండ్లో? பாருங்க, இங்க இருந்து இங்க 1 inch கேப்ல நான் தச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இது நான் இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். இது ஓபன் பண்ணல, இங்க ஒரு ப்ளீட் கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்?
இந்த ப்ளீட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். பட் இந்த ப்ளீட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி பண்ணணும். பாக்ஸ் ப்ளீட் ஆகுது. நம்ம இப்படி 1 inch பிடிச்சி தச்சல. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இது இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ணமோ அதே பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓகே, இங்கே நமக்கு திரும்பி போயின்னா ஃபர்ஸ்ட் இது ஐரன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாத இருக்கும். சென்டர்ல இருந்து 1 inch கேப் பிடிச்சி நான் ஒரு தையல், அது 2 inches மார்க்கிங் விட்டுடுங்க. சென்டர்ல இருந்து 1 inch गैप பிடிச்சி ஒரு தையல் போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. सेंटर में से मैंने 1 इंच का एक डॉट किया हुआ है, वो एपेक्स लेंथ है. ओके, इसको पहले आयरन कर लेते 2 मिनट. अच्छा मैं कतर दे इसको. वेस्ट ला था मैंने ఇది తెమ్మని చెప్పి. ఇది మంజ అది పడేసి ఆడనే పడే. వేరే నాప్కిన్ అది నేను దీనికి వాడి. ఈ వైర్ ఇట్లా పట్టుకో. నా నీళ్ళు నింపి పెట్టింది, నేనేం చేసి.
తిప్పుతావా? ఇది తిప్పాలలో ఇట్లా తిప్పి తిప్పేకి ఏం కాలేదు, నా చేతులు జారుతున్నాయి. ఆ గుండు దాటితే చాలు, మా పెద్దోడు ఉంటే తిప్పుతాడు. ఇది రాదు. இப்போ நம்ம இந்த सेंटर प्लेट, अब हम ये सेंटर प्लेट को ऐसे बॉक्स प्लेट के ऐसे ओपन करके आयरन, इस सेंटर இப்படி நமக்கு ஷார்ப்பா இருக்குது. இந்த सेंटर प्लेट நம்ம இப்படி ओपन பண்ணிக்கணும், बॉक्स प्लेट ऐड பண்ணிடுறோம். ओके, ऐसे सेंटर प्लेट को हम ओपन करके ऐसे बॉक्स प्लेट के जैसा आयरन करेंगे. ठीक इसके सेंटर में ओपन कर दीजिए. இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளேட். नेक्स्ट की पेना बनवाएंगे. ओके, दूसरे बॉक्स प्लेट को अभी क्या करोगे? देखो ये सेंटर में लाइन मिला है ना, अभी हमें இது சென்டர்ல இருக்குது லைன். ஓகே, இங்க இருந்து நீங்க 2 இயர்ஸ்ல 2 இன்ச்சஸ்ல இன்னொரு லைன், நெக்ஸ்ட் லைன். ஓகே, சேம் fold this line இந்த பக்கம் inside. இது வேணும்னா நீங்க இப்படி ஐரன் கூட பண்ணிக்கோங்க. नेक्स्ट इसे ऐसे मैंने फोल्ड कर दिया. अब इसका विड्थ रहेगा फिर से 1 इंच, फिर से 1 इंच, अगेन सेम 1 इंच. ओके, 1 इंच का डॉट फिर से ड्रॉ कर दीजिए. ओके, 1 इंच का डॉट एंड लेंथ हमें मालूम है यहां तक. ओके, यहां से अब यहां तक सिलाई करते हैं. புரியுதில்ல நான் சொன்னது? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, కరెక్ట్ రఫ్ కొట్టి తీస్తే ఏం కాదు, బట్ట అతుక్కుంటుంది.
ఇగో చక్కగా ఉండాలి కుట్టు. మళ్ళీ అట్లుంటుంది మళ్ళీ మనతో. ఇక చూడు ఈడెంత ఉంది, ఈడెంత ఉంది, ఈడ సాగింది, ఈడ చిన్నగా. ఓకే, క్రాస్ చేసావు చూసావా, క్రాస్ నేను అప్పటికి ఐరన్ కొట్టించా. ఓకే, ఇది రిప్పర్ తీసుకురా. இங்கே தையல் கிராஸ் ஆகி போயிருக்குது. ஒரு நிமிஷம், நான் மிஷின் மேலவே சொல்லியிருக்குவேன். ஆனால் இது எவ்ரி டைம் ஐரன் பண்ணோன்னே உங்களுக்கு அது காமிக்க முடியாதானே. இங்கே పైన ఉన్న విడ్త్ మారిపోతుంది కదా, నువ్వు క్రాస్ పోతే. రైట్, ఓకే. స్ట్రైట్ నీకు అలా రాలేదంటే ఇక్కడ నుంచి కొట్టు, ఇక్కడ మిషన్ పెట్టి ఇలా కానీ కానీ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் தையல். அந்த ஸ்டூடெண்ட் ஒன்று கரெக்டாக தையல் போடல. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் இருந்தால் என்ன ஆகிடும்னா பென் நமக்கு ப்ளீட் கிராஸ் ஆகாது இருக்கும். स्ट्रेट रहना चाहिए. स्ट्रेट रहने से आपको प्लीट क्रॉस नहीं होगा. ఓకే, గుడ్. இந்த பாக்ஸ் ப்ளீட்டை கூட நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். हम इस बॉक्स प्लीट को भी ऐसे ओपन कर देते हैं. ఇంకా పోయింది కానీ క్రాస్ ఏం చేయలేము దాన్ని. ఓకే, నెక్స్ట్ టైం చూసుకో. ఓకే, రెండు ప్లీట్ సైజ్. we'll do same thing here in the perform. Okay, penapalla again here 2 inches le or line draw பண்ணிக்கலாம்.
எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கணேஷ். மேடம் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி மறுபடியும் சென்டர் பாயிண்ட்ல இருந்து வச்சு செய்யணும் 2 சென்டிமீட்டருக்கு. ஆமா, இப்போ இது சென்டர்ல இருந்து நான் அந்த பக்கம் 2 டிரா பண்ணிருந்தேன், இப்போ இந்த பக்கம் 2 டிரா பண்றேன். ஓகே காட் இட். ஓகே. நெக்ஸ்ட் இதே இடத்துல நான் ஃபோல்டு கொடுக்குறேன். ஃபோல்டு கொடுத்துட்டு मैंने 2 इंचेस लेके फिर से वहाँ फोल्ड देके ओके, अब मैं 1 इंच लेके एक सिलाई करूँगा. காட்டன் மாதிரி கிளாத் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஈஸி. நமக்கு இது சிந்தட்டிக் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் பட் இது सिंथेटिक என்னன்னா फॉल நல்லா वரும். ये कॉटन जैसा कपड़ा होता तो बहुत इजी होता. मैंने यहाँ सिंथेटिक लिया. सिंथेटिक में क्या होगा, फॉल अच्छा आएगा. இப்போ நான் இங்கே 1 इंचல லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ఓకే, లెంత్ நம்ம ఇదే లెంత్ కుడుకుறோம். இப்போ ఇంకేంది ఇంకే వరకు స్టైల్ కోడ్ ఇక్కడ నుంచి కుట్టుకుంటూ అటు పైకి వెళ్ళిపో. ఓకే, నెక్స్ట్ திரும்ப இது சென்டரில் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். பாருங்க 3 ப்ளீட்ஸ் இப்போ இருக்கு. இங்கே கேதரிங்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் இன்னொரு ப்ளீட் போட போகிறோம். இந்த பக்கம் ஒரு ப்ளீட். நெக்ஸ்ட் 2 இன்ச்சஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ఓకే, இந்த பக்கம் கூட 2 ఇంచెస్. ஓகே, ரெண்டு பக்கத்தில் 2 ఇంచెస్ மேலே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ఏంది
ఇదా படுத்தது అంటున్నావా இங்கே நம்ம 1 inchல ஒரு தையல் போடலாம் లెంత్ ఇది లెంత్ ఓకే ఇక్కడ నుంచి ఇక్కడికి ఇక్కడ ఎక్కువ తక్కువ ఉంటుంది వదిలేస్తుంది ఓకే అది నెక్ రెండు మళ్ళీ చేసుకోవాలి సేమ్ ఇటు కూడా ఒకటేసారి పెట్టుకొని వచ్చేసి இந்த பக்கம் ప్లేట్ కూడా ఒరే వాటి వెచ్చుకుని వాళ్ళు इस तरफ भी हम एक ही बार कर लेना ओके डन ఇక్కడ పెట్టు ఓకే రెండు ప్లేట్స్ కొట్టుకొని వచ్చి తొందరగా కింద నుంచే రా இது ராம் ஷான் அண்ணி இருக்கிறாங்க யாரு நீங்க யார் ஆக்சுவலி ஹலோ 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 இந்த ஐடி எனக்கு தெரிய மாட்டாங்க யார் இது ராம் ஷான் So, I'm Priya. நீங்க மாத்திட்டீங்க இதுக்கு முன்னே பிரியான்னு வந்துட்டு இருந்தது அதனால Yeah, என்ன நீங்க அந்த இமெயிலுக்கு வீடியோ வரையிலேண்டு நீங்க கிளாரிஃபை கொடுக்கலன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் அதனால I guess இந்த ஃபோன்ல நான் அந்த மாத்திட்டு உங்களுக்கு லிங்க்ல வரையில sorry. ஓகே மேம் தேங்க்யூ Okay.
ఇది క్రాస్ వెళ్ళినట్టుంది కదా. మళ్ళీ ఇప్పుడు అవన్నీ అవ్వదు కానీ అడ్జస్ట్ చేస్తాం. ఏంటి ప్రెస్ చేయడానికి, లేదంటే చేయి కాలుతుంది కదా, దీనిపైన చేయి పెడితే కాలదు, దానికోసం అది నేనే చేపించింది. అది రెడీమేడ్ దొరుకుతుంది అమెజాన్లో, 4000 ఎంత ఉంటుంది. నాకు అన్నీ కలిపి 4000 అరవై, అన్నీ కలిపి 1000 రూపీస్ అయినా, అన్నీ కలిపి. అది కప్ ఐరన్ చేస్తుంది. 1 2 3 4 ஓகே, நடுவில் இருக்குது 5 ப்ளீட்ஸ் ஆட்டு வந்து 1 2 3 4 5 5 ப்ளீட்ஸ் வந்துருச்சு. நமக்கு நெக் சென்டரில் இருக்குது. ஓகே, இந்த நெக்கு ஷேப்பு நம்ம திரும்பி ரீக்रिएट பண்ணணும். ओके, हमें ये 5 प्लीट आ गए. अब इस नेक शेप को थोड़ा रिक्रिएट करते हैं. ओके, क्लियर? सेंटर प्लीट कैसे करना है? ஓகே, கிளியராக இருக்குதா மேடம்? இந்த நெக்கு ஷேப்பை நம்ம இங்கே கொஞ்சம் இது பண்ணணும். ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா இந்த ப்ளீட் விஷயத்தில்? ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம இந்த நெக்கு ஷேப்பை ரீக்ரியேட் பண்ணலாம். Raw paper canvas. நெக்கு கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுவோம் நான் காமிச்சிருக்கிறேன். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் நீங்கள் திரும்பி கட் பண்ணுறேன். எப்போ கேன்வாஸ் மேலே வைக்கும்போது இப்படி எல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணு, शोल्डर ड्रूप आएगा, स्पेशली इन डीप नेक्स. कभी आप कैनवस काट रहे जो ऐसे पूरा नहीं रखना चाहिए, शोल्डर ड्रूप होगा. இது கரெக்டாக இப்படி இருக்கணும். நம்ம கட் பண்ண ஃபேப்ரிக் எப்படி அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் கரெக்ட் வரும். नेक्स्ट இதுக்கு 1/4 इंच நம்ம எடுத்துட்டு போகிறோம். தெரியும்ல எல்லாருக்கும்? यहाँ से हम 1/4 इंच निकालने वाले हैं.
இது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக். ஓகே, நெக்ஸ்ட் பேக் நெக் பாரு. இங்கேருந்து 1/4 இன்ச் போட்டுக்கோங்க. இது வந்து பேக் நெக். Waist cloth. நான் இங்கே நெக் ஃபியூசிங் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் நெக். ఫ్రంట్ బ్యాక్. ఆ కఫ్తాన్లో కూడా నెక్ తీసుకో, నిన్న పెండింగ్ ఉందిగా అట్కియాల. ఇక్కడ ఇది నెక్ ఫ్యూజింగ్ కట్ చేసి పెట్టాం, ఉందా ఇందులో ఉంది. ఇది ఒక అతికేసేసి తొందరగా పోయి నేను వచ్చేడికి ఒక జాయింట్ వేసుకొని వచ్చి తొందరగా వచ్చి. இது நம்ம நேற்று கஃப்தான் அந்த நெக் கட் பண்ணி வச்சுருந்தோம், அது கூட அட்டாச் பண்ணிட்டு ஒரே வாட்டி போயிடும். ஸ்லோ ஸ்லோ.
నా ఫోన్ ஓகே இப்போ இப்போ ஸ்டிச் பண்ணலாம். மிஷின் தெரியுதா? கிளியராக பார்த்துக்கோங்க. நான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். స్విచ్ చేసాం. ఎక్కువ వెళ్తారైపోయిందా? ஓகே, மிஷின் கிளியராக இருக்குதா? లేదు, సాచురేషన్ ఎల్లో అయిపోయినట్టు, షైనింగ్ ఎక్కువ అయిపోయిందా? మనం కింద పెట్టే రాదేమో. కిందికి పోదు, కిందికి పోదు, కిందికి పోదు, రాగాలి. కనబడుతుంది, అది కనబడట్లే కావాలి. మజ్జిగితే వాళ్ళు
ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம நெக் அவுட்லைன் தச்சுக்கலாம். पहले नेक का आउटलाइन सी लेते हैं. इधर क्वार्टर इंच वैसे कट करने को होगा. यहाँ 5 इंच रख के ऐसे काट लो. बैक नेक में भी वैसे बैक नेक को सेम आप इधर कट करने को होगा. फाइव मिनट्स लेट हो 5 minutes something 10 minutes hard. नेक पोटकला नेक स्टिच कर लेते हैं. நான் இது வரைக்கும் எப்பவுமே நெக்ல கார்னர் ஸ்டிச் போடுறது உங்களுக்கு காமிக்கல. இப்போ காமி இப்படி ரிவர்ஸ் பண்ணி கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் கார்னருக்கு இருக்கணும். யாருக்காவது ப்ராப்பரா போடுறதுக்கு வந்தாதான் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. कॉर्नर ना मैंने अभी तक कॉर्नर स्टिच करना नहीं दिखाया था, अभी मैं दिखा रहा हूँ. नेक के कॉर्नर में ही रहना चाहिए. अगर आपको प्रॉपर कॉर्नर सीने नहीं आया तो मत सिए, अच्छा नहीं रहेगा अगर इधर उधर हो गया तो.
ப்ராப்பரா வரலன்னா தைக்காதுங்க, அதோட ஐரன் அடிக்கிறது பெஸ்ட். ஒரு டர்னிங்ஸ்ல ப்ராப்ளம் வருதுன்னா இங்க ஒரு பட்டன் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்ல, இங்க கரெக்டா இங்க இருக்கும். ఓకే మంచిగా డోర్ మూసి ఆమె వెనకాల లేదా చూడు, లేనట్టుంది, వేసే కిచెన్ లో డోర్ వేసి. இங்க ஒரு பட்டன் இருக்கும், இது சிங்கிள் ஸ்டெப்ஸ் கொடுக்கும். இது உஷால எப்படி வேலை பண்ணோம், ஜாக்ல என்னன்னா ஸ்லோவா தைக்கும், उषा सिंगल स्टेप्स का वारो अभी यूज பண்ணலாம். यहाँ एक बटन रहेगा वो सिंगल स्टेप्स करेगा उषा में. आपको इधर பாருங்க நான் எப்படி ப்ராப்பரா அடிச்சிருக்கேன், அது மாதிரி கார்னர் ஸ்டிச் ப்ராப்பரா வரணும். जैक में आपको स्लो स्टिच आएगा, इंडस्ट्रियल मशीन में ही रहेगा वो ऑप्शन. हाँ एकदम बैक नेक. श्रग रेडी है इसका नेक्स्ट. ఇది ఇన్సైడ్ కార్నర్ స్టిచ్. విండో తెరిస్తే ఓకే అనేటి పోతలే. ఒకటి చాలు గాలి. हम अब शोल्डर जॉइंट करते हैं, लेकिन इससे पहले हमें यहाँ बैक साइड फ्रंट में ஜாயிண்ட்ஸ் मिले थे. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு இது ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஃப்ரண்ட்ல ஜாயிண்ட் போட்டுருந்தோம். ஓகே இந்த ஜாயிண்ட் தச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஜாயிண்ட் पहले सिलते. இப்போ நம்ம షోల్డర్ జాయింట్ பண்ணலாம். దీనిలో కొంచెం ఇట్లా ఐరన్ అనేసి ఇక్కడ ఐరన్ ఇట్లా இங்கே நான் ஸ்லீவ்ஸ் பிகோ பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே உங்களுக்கு பிகோ நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறேன். ஓகே இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். ஓகே இங்கே டெப்த் இருக்குது ஃப்ரண்ட், டெப்த் இல்லாத பேக். ஓகே ரெண்டு ஸ்லீவ்ஸ் நான் பிகோ பண்ணி வச்சிருக்கிறேன். या मैंने 2 स्लीव्स पिको करके रखे हुआ है. डेप्थ है सो फ्रंट, डेप्थ नहीं है सो बैक. ओके
इस पीकॉक कैसे करना है मैंने ऑलरेडी बता चुका हूँ. இப்போ நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஷோல்டர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணோம் அதை நான் காமிச்சிருக்கிறேன், திரும்பி காமிக்கிற பாருங்க. இந்த பீஸ் இது மேல ஓவர்லாப் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் ஃப்ரண்ட் மேல பேக் பீஸ் ஓவர்லாப் ஆகும். फ्रंट के ऊपर बैक का पीस ओवरलैप करना, ऐसे आएगा, सेम एज हियर. अभी हम स्लीव्स अटैच करें. இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணோம். ஃப்ரண்ட் என் ஸ்லீவ்ஸ் பாருங்க, இந்த கார்னர் அந்த கார்னர் எக்ஸாக்ட் இருக்கும். நீங்க கூட அப்படி कट பண்ணணும். मेरे स्लीव्स देखो एक्स्ट्रा कम ज्यादा नहीं आएंगे, आप भी बराबर वैसे काटना पड़ेगा. नेक्स्ट साइड
ఆమె బిల్లు ₹20 ఇస్తే పట్టిస్తారు కానీ మిక్సీని ఎందుకు సంప్రదింటున్నావు? లేదు లేదు, అడుగుతున్న ₹20 ఇస్తే మంచిగా పిండి పట్టిస్తారు కదా. మిక్సీని అనేది చంపుతలే కదా పిండి కోసం. డబల్ స్టిచ్. దీని నుంచి అంత దూరం మాట్లాడితే వినబడదు. ఆ ప్యాన్దే తీసుకోవాలి. சைட்ஸ் போட்டுக்கோ. சைட்ஸில் நான் 1/2 inch சிவிங் அலவன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அதனால நான் 1/2 inch வச்சு தைச்சா போதும். साइड्स में मैंने 1/2 inch सिविंग अलाउंस ही दिया था, इसलिए मैं 1/2 inch करके सी दूंगा. आप यहाँ सारा डबल स्टिच कर लेना. नहीं डबल स्टिच பண்ணிக்கணும். நான் சிங்கிள் தான் பண்றேன். அப்புறமா ஓவர்லாக் போட்டுக்கணும். एज फोल्ड பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்து. ரவுண்ட் இருக்குதுல கீழே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா பண்ணா வரும்.
ये थोड़ा फोल्डिंग दिक्कत होगा, आराम से कर लेना। இதுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் எட்ஜில். खुश Sit. இதுதான் நம்ம சென்டர் பிளேட்டட் டியூனிக். ஓகே, நான் லாங்கில் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதெல்லாம் ஹெமிங் பண்ணிக்கணும். ஓகே, பெல் ஸ்லீவ்ஸ். ஓகே, నెక్స్ట్ టైం ఎంత అయింది? కఫ్తాన్ దీంతోనే వేసేద్దాం వదిలే. 11:47. இந்த நெக்குக்கு ரவுண்டாக தச்சுக்கலாம் நம்ம ఫస్ట్. షగ్ తీసుకుంటే కఫ్తాన్ తీసి పెట్టు. సరే వదిలేసి దారం పెట్టిందా? ఏదో దరిద్రమైన దారం, వ్యర్థమా?
ఇంకోటి వస్తుంది ఇట్లా కెంచారు. అయిపోయిందా వంట? ఇప్పుడే కూర్చున్నావా? नेक फर्स्ट स्टिच பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இங்கே வந்து மார்க்கு కింద ఎక్స్ట్రా తీయలేదు. లేదు అది కరెక్ట్. మార్క్ షాక్ తీసుకో.
ஏதோ கலர் இச்சு இங்கே நமக்கு வந்து மார்க்கு ஃப்ரண்ட் பேக் மேலே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இந்த லைன். இதுக்கு எதுவுமே ஷேப்ஸ் அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிராஸ் லைன் தான் ஸ்டிச்சு. இங்கே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கினா பெஸ்ட்டு. ஓகே, இது கார்னரில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் இது நமக்கு சென்டர் பாயிண்ட். இது சென்டர் பாயிண்ட். இங்கே இருக்குது சென்டர் பாயிண்ட். పిన్స్ తీసుకో, అట్లా స్కేల్ కూడా తీసుకో. ఒక స్కేల్. ఇది வந்து நம்ம எடுத்து பேக் नेक स्ट्रेट लाइन, ये रहा हम लिए सो बैक नेक का स्ट्रेट लाइन. इसका मिड पॉइंट मार्क करिए. இங்கே மிட் பாயிண்ட். ஓகே, இந்த மிட் பாயிண்ட் ரெண்டு மேட்ச் பண்ணுங்க. இன்னும் கரெக்டாக இது வந்து நமக்கு இந்த ஃபேப்ரிக்கு சென்டரில் இருக்கணும். ஃபுல் ஃபேப்ரிக் விட்த்து செக் பண்ணிக்கோங்க. டேப் తీసుకో. ఫుల్ ఫ్యాబ్రిక్ విడ్త్ ఎవరో వరదో పాతకలా நம்ம అక్కడ పట్టు క్లాత్ లాస్ట్లో పట్టు. ஃபுல் ஃபேப்ரிக் விட்த் 44.5 இருக்குது. ஸோ எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நான் 22 1/4க்கு கொடுக்கணும், விச் இஸ் திஸ் சென்டர் பாயிண்ட். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் தெரியுதா? இந்த சென்டர் பாயிண்ட் 22 1/4க்கு இருக்கணும். ஓகே, புரியுதா? தெரியுதா? ஹலோ, புரியுது மிஸ்டர் கணேஷ். ஓகே, இங்கே 22 1/4. ஓகே, இது வந்து சென்டர். இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு இங்கே கூட ஒரு பின் போட்டுப்போம். இப்போ உங்களுக்கு மூவ் ஆகுதுன்னு நினச்சா இன்னும் ஒரு 4-5 பின்ஸ் இங்கே அங்கே போட்டுக்கலாம். நமக்கு நெக்ஸ்ட் சென்டருக்கு அடிச்சிருச்சு. உங்களுக்கு கிளாத் மூவ் ஆகுதுன்னா இங்கே அங்கே 4-5 பின்ஸ் போட்டுக்கோங்க.
नफ ஒரு இடத்துல இருந்து नेक्स्ट स्टार्ट பண்ணுங்க एक कॉर्नर से नेक्स्ट स्टार्ट करिए देखिए मैंने सेंटर पॉइंट को सेंटर पॉइंट नेक का बैक का नेक स्ट्राइट लेके उसके सेंटर पॉइंट को फैब्रिक के सेंटर पॉइंट में लगा दिया ओके बाद में ये पॉइंट फैब्रिक के पूरे सेंटर को ये पॉइंट है ओके बाद में चारों तरफ पिन से सिक्योर करके आप ऐसे सीना स्टार्ट कर दीजिए ओके எடுத்துடலாம் இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க இப்போ இந்த நெக்கு கட் பண்ணி இப்போ நம்ம அங்கங்கே கொஞ்சம் நாட்ச் வச்சுக்கலாம் இல்லைன்னா டேர்ன் ஆகாது இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணி இப்போ கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க बैक नेक लेंथ स्टार्ट பண்ணுங்க टर्न करके नॉच करके टर्न कर लीजिए
இது நம்ம நெக் போட்டுட்டோம். ஓகே, இப்போ நமக்கு இன்சைடு மார்க்கிங் இருக்குது, பட் நம்ம தைக்கிறது அவுட் சைடு. இன்னும் என்னன்னா, இன்னும் ஒன்று விஷயம் சொல்லணும். இந்த நார்மலாக இந்த செல்வேட்ஸ் இருக்குது அப்படியே விட்டுடுவாங்க கஃப்தான்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணும்னு நினச்சா நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கார்னர், இல்லைன்னா இது அப்படியே விட்டுடுவாங்க. ஓகே, நான் நீங்கள் அப்படியே விட்டுடுறேன். ஓகே, அது ஃபோல்டிங் எப்படி பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபோல்டிங் எப்படி பண்ணணுமோ நான் டவுன் தைக்குவேன், அங்கே காமிக்கிறேன். ஓகே, நம்ம மார்க்கிங் எப்படி இருக்குதோ அப்படியே தைச்சிட்டே போயிடுங்க. பட் இந்த ஸ்டிச் வந்து ரைட் சைடு இருக்கணும், ராங் சைடு உள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ये सिलाई आके राइट साइड रहना चाहिए. ये कफ्तान में साइड्स में फोल्ड नहीं करते. ओके, मैं फोल्ड नहीं करूंगा, ये सेल्वेज वैसे ही छोड़ देते हैं. ओके, आपको चाहो आप फोल्ड कर सकते हो, कैसे करना है मैं वो डाउन सीऊंगा ना, उस टाइम मैं बताऊंगा. मिनिमम 8 to 10 इंचेस लूज வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏறாது. मिनिमम 8 से 10 इंच लूज करना कफ्तान बॉडी के साइज से. यहाँ से ऐसे टर्न. Next, second side.
நெக்ஸ்ட் இந்த எட்ஜ் ஃபோல்டு நீங்கள் இங்கே கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அங்கே கூட வேணும்னா நான் இங்கே கொஞ்சம் விட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எட்ஜ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜ் ஃபோல்ட் இதெல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஃபோல்ட், செகண்ட் இவ்வளோதான். டைம் என்ன? 12:23 12:15 இன்னைக்கு இந்த கஃப்தானோட ஷ்ரக் நான் மண்டே காமிக்கிறேன் கிளாஸ்ல. ஓகே, இந்த ஐரன் கூட மண்டே காமிக்கிறேன். இந்த வீடியோஸ் இந்த வீக் வீடியோ மொத்தம் நான் எதுவும் அனுப்பல, இன்னைக்கு ஈவினிங் குள்ள அனுப்பிடுறேன். ஒரு வீடியோ எனக்கு கரெக்டா இருக்குது, அதனால லேட் ஆகி போயிடுச்சு. அது வேற ஃபேப்ரிக்ல திரும்பி கட் பண்ண இருக்கிறோம், இன்னைக்கு ஈவினிंग कुलर आने चाहिए। आज शाम तक मैं वीडियो भेज दूंगा, तो कप्तान तक मैं स्टॉप कर दे रहा हूँ। श्रग हम मंडे देखते हैं एंड इसका आयरन भी मंडे देखते हैं। आप चारों तरफ भी ऐसे फोल्ड कर सकते हो। இந்த செல்வேஜ் இடத்துல நீங்க டாசல்ஸ் கூட வச்சுக்கலாம், சைட்ஸ்ல டாசல் லேஸ் கிடைக்கும், அது கூட எடுத்து வந்து போட்டுக்கலாம். டிபெண்ட்ஸ் நீங்க எப்படி ஸ்டைல் அது இருக்குதோ பார்த்துக்கோங்க. इसे पहले ही सी सकते हो जब दिक्कत नहीं होगा। இப்போ நீங்க இங்க ரஃப் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் கொடுக்க கூடாது. No double stitch. Sorry, kaftan. Okay, நம்ம next classல பார்க்கலாம். Thank you. Thank you, Mr. Ganesh. Thank you, sir. Thank you, sir. Okay, man. అది చెప్పవా అమ్మాయికి? ఇట్లా లాగు, టేబుల్ కొంచెం లాగు.
అక్కడ మధ్యలో టైం అయింది, ఇటు తిప్పు మను. బేబీ టైం కాలే, అది ఇక్కడ ఆఫ్ చేద్దాం మౌస్. బేబీ టైం కాలే.